இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் அத்தை இல்லாமல் எப்படிமா சொத்தை பிரிக்கிறது அப்படின்னு சொல்ல, அதாண்டி சொல்கிறேன் உங்கள் அத்தை இப்போ இல்லை, சொத்தை பிரிக்க முடியாதான், ஆனால் அந்த ஒட்டு மொத்த சொத்துக்கும் ஒன்றை நான் முதலாளியாக்க வேண்டி அப்படின்னு சொல்ல, அது எப்படிமா அப்படின்னு சொல்ல, என்னடி நீச்சை என் வயிற்றில் போகிறதுக்கிட்டு இவ்வளோ மக்காவாக இருப்ப, இங்கே பாரு இந்த வீட்டுக்கு அடுத்ததான் மூத்த மருமக நீ தான், ஏன்னு வச்சுக்கோ, அந்த மீனாட்சி இப்போ இங்கே இல்லை, தீபாவால் என்றைக்குமே உன்னோட இடத்துக்கு வரவே முடியாது. அது மட்டும் கிடையாது, அந்த ரியாவை பார்த்தா அதிகமாக பேசுகிற மாதிரிலாம் தெரியல, அம்மாஞ்சியாக தான் தெரியுது, அவளெல்லாம் இப்படி விட்டு அப்படி டீல் பண்ணிடலாம், அதனால் நீ தாண்டி அடுத்த அபிராமியாக இந்த வீட்டை வந்துட்டு ஆள போகிற அப்படின்னு சொல்ல, அப்படியாமல் சொல்கிற, ஆனால் கார்த்தி இன்னும் அங்கே தான் போயிருக்காரு, வந்து எந்த நியூஸுமே சொல்லலை, அதுக்குள்ளே நீயாவே அதான் எங்கள் அத்தைன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாடி வேறு வழி, காலையில் இங்கே இருந்தால் சொத்தை பிரித்து கொடுக்கணும், உங்கள் அத்தை மானஸ்தையில் அதனால தான் போய் வந்துட்டு கண்டிப்பாக செத்துருப்பாங்க, ஐயோ கடவுளே இங்கே பாரு நீ எனக்கு உதவி செய்ய, எப்படியாவது இறந்தது வந்துட்டு இவங்க மாமியார் ஆக்கிரு அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே வேண்டிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு அருண் வர்ற மாதிரி இருக்குது. அருண் வந்ததுமே ஐயோ உங்கள் அத்தைக்கு எப்படி ஆகணும் அத்தே அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கிழவி நடிக்க ஆரம்பிக்க, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல, எப்படி மாப்பிள்ள அவங்களுக்கா இப்படி ஆகும், நல்ல மனசே, சே எல்லாரும் சேர்ந்து இப்படி வந்துட்டு அவங்க மனசை நோக்கடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி புலம்பா, ஐயோ அத்தை நான் தான் சொல்கிறேன்ல எத்தனை தடவை சொல்கிறது, அம்மாக்கெல்லாம் ஒன்றும் ஆகலாம், அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க ஒன்றும் இப்படி முடிவெடுக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க, அம்மா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. அருண் வெறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கடவுளே நீ தான் வந்துட்டு எப்படியாவது துணை இருக்கணும், இதை நடத்தி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கிழவி மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் தீபா வந்துட்டு எங்கள் அத்தை எப்படியாவது திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு மைதிலி ஜானகி மீனாட்சி எல்லாருமே சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அங்கிட்ட கார்த்தி வந்துட்டு அவங்க அம்மாவா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக போகிறாங்க. கண்ணீர் வருது, கண்ணீர்லாம் தொடச்சிட்டு போய் நிற்கிறாங்க. சரி இது உங்கள் அம்மாவான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல ஓப்பன் பண்ணும்போதே சாமியை காமிக்கிறாங்க, தீபா வேண்டதை காமிக்கிறாங்க, ஒவ்வொருத்திக்கும் சாமி கும்பிட்றதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாலில் வந்துட்டு அருண் ஆனந்த் அவங்க அப்பான்னு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துட்டு அந்த துணி எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. கார்த்திக் அப்போ தான் மூச்சை வருது, நம்ம எல்லாம் எதிர்பார்த்ததான், அது வந்துட்டு அபிராமி கிடையாது, வேற யாரோ, இது எங்கள் அம்மா இல்லை வேற யாரோ அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் இந்த போலீஸ் சொல்கிறாங்க நீங்கள் லீகலாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது சார், எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா பத்திரமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தது தீபா கால் பண்ணுறாங்க. தீபா வந்துட்டு கடவுளே அவர் தான் கால் பண்ணுறாரு, கண்டிப்பாக அது எங்கள் அத்தையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அது அம்மா இல்லை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்ல காரியம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஃபோனை கட் பண்ணிவிட்டு விறுவிறுன்னு ஹாலில் எல்லாருக்கிட்டே ஓடி வந்து சொல்கிறாங்க, அது அத்தை இல்லையா வேறு யாரோ அப்படின்னு சொல்ல, அப்போ தான் எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் ஐஸ்வர்யாக்கும் அவங்க அம்மாவுக்கும் செத்த கலவிய ரெண்டு பேத்துக்கு முகத்தில் வந்துட்டு இருந்த சந்தோஷம்லாம் போயிடுச்சு. என்னம்மா நம்ம நினச்சது ஒன்றும் நடக்காது போல் அப்படின்னு சொல்ல, நடத்தி காட்டுறேன்டி உங்கள் அத்தை இங்கே எப்படி வர்றான்னு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கிழவி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ரியாவோட மூஞ்சியும் சுருங்கிடுது உசுரோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே. அடுத்து வந்துட்டு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. காரில் வரும்போது ஒருத்தங்க அபிராமி மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்குது, அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு விறுவிறுன்னு ஓடுறாங்க. அப்போ போல் ஒரு தடவை இங்கே கூட்டி வேலை செய்கிறவங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன கார்த்திக் சார் எங்கிட்ட பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் கார்த்தி அதெல்லாம் கண்டுக்காம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பார்த்தா அது வேற யாரோ. என்ன தம்பி அப்படின்னு கேட்க, இல்லை உங்களை பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருந்துச்சு அதான் கூப்பிட்டேன், சரி சாரிங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளம்பிற. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக நடந்து வர்றாங்க. அப்போ அந்த க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க. சார் என்ன சார் உங்களை நான் சார்னு கூப்பிட்றேன், நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அந்த அம்மாவை கூப்பிட்டு ஏதோ அப்செட் ஆகி திரும்பி வர்ற மாதிரி இருக்குது, எது கஷ்டமா சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி விடுங்க சார், உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் எங்ககிட்ட சொல்வீங்களா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக உங்கள் அம்மா கிடச்சிருவாங்க, வீட்டுக்கு போங்க சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தையும் கார் ஏறி போகிறாங்க. அப்புறமேட்டி இந்த கூட்டுறவங்க இருக்காங்களா, அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, இவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனுஷர், இவங்களை வந்துட்டு கடவுளை ஏமாத்திடுறத அவங்க அம்மாவை கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துற அப்படின்ற மாதிரி வேண்டுறாங்க. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கார்த்தி வந்துட்டு வீட்டுக்கு போகாமல் ஒரு கோவிலுக்கு தான் போகிறாங்க. கோவிலில் போய் நின்று வேண்டுறாங்க, கடவுளை நான் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட எதையுமே கேட்டது கிடையாது, ஏன்னா உன் ஸ்தானத்துலேருந்து எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் எங்கள் அம்மா இன்றைக்கி இல்லை, நீ வந்துட்டு எப்படியாவது எங்கள் அம்மா இருக்கிற இடத்த எனக்கு காமிச்சு கொடுத்துரு, நான் எப்படியாவது எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சணும் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அடுத்த சீனில் தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க. வாசலில் வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜானகி மைதிலி வர்றாங்க. என்னாச்சு இன்னும் உங்கள் அத்தை கிடைக்கலையா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா கார்த்திக் சார் எல்லா இடத்துக்கு தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்காரு, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு கவலைப்படாத தீபா, கண்டிப்பாக அவங்க அத்தை வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ஐஸ்வர்யா அவங்க அம்மா வராங்க. எப்படி வருவாங்க அத்தாடி, நல்ல குடும்பம், உங்கள் மக இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சா ஒன்றுன்னா விளங்காம போச்சு, இப்போ நீங்கள் வந்துட்டு குடும்பமாக வந்தீங்க, மீனாட்சியோட வாழ்க்கை போச்சு, இந்த எங்கள் சம்பந்தமே ஒரேடியாக அமைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தீபா பக்கத்தில் போகிறாங்க. அப்படி சொல்லு தீபா, இவங்களுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்ல, ஐயோ தீபா சண்டை வேணா விடு அப்படின்னு சொல்ல, ஏய் நீலாம் என்கிட்ட வந்து பேசுறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு மைதிலியும் திட்டுறாங்க. மைதிலி நீ சும்மா இரு மைதிலி அப்படின்னு
சொல்ல, அத்தை இவங்களுக்குலாம் சரிக்கு சமமாக நம்ம பேசினா தான், இல்லாட்டினா நம்ம தலையில் ஏறி உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லுங்க அண்ணி, இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னடி நீ என்ன குடும்பத்தோட ஓசி சோறு சாப்பிட்டுட்டு எங்கள் இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு என்னையே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா சொல்ல, என்ன எங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஓசி சோறு, நீங்கள் தான் பொண்ணு கொடுத்த வீட்டில் உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இது என் அத்தையோட வீடு, என் புருஷனோட வீடு, பார்த்து மரியாதையாக பேசிக்கோங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, பாத்தியாடி இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்தால் இப்போ எப்படி பேசுகிறான்னு பாரு அப்படின்னு சொல்ல, அம்மா இதாம்மா ஒரிஜினலு, அதெல்லாம் நடிப்பு அப்படின்னு சொல்ல, எனக்கு புரிஞ்சு போச்சுடே உங்கள் அத்தை நீ தான் வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிட்டு அவங்களோட இடத்துக்கு வந்து உட்காரலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்ல, அத்தை என்னை கொஞ்சம் கையை விடுங்க அத்தை, இவளை போய் அடிச்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி அந்த பக்கம் துள்ள கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல, அவங்க அத்தை கூப்பிட்றாங்களே பேடி அப்படின்னு சொல்ல, உடம்பு எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு ஓசி சோறு தின்னுட்டு, நீ எங்களை சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யோட அம்மாவும் மாற்றி மாற்றி பேச சண்டை பெருசாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு மைதிலியை கூப்பிட்டு போயிடுறாங்க. தீபா வந்துட்டு பின்னாடியே போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அங்கே போய் உட்காந்து 2 பேர் கோவமாக இருக்க, மீனாட்சி என்னாச்சு அத்தனை கிடைக்கலையா 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா அவங்க அம்மாவும் வந்துட்டு சண்டை போட்டாங்களா அதெல்லாம் சொல்கிறாங்க. சும்மாவா விட்டீங்க, பதிலுக்கு 4-2 போட்டு போட்டிருக்க வேண்டியது வாயில் அப்படின்னு சொல்ல, அத்தை தான் என்னை இழுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, இல்லாட்டினா அவ்வளோதான் உண்டுலன்னு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு எல்லாத்துக்கான அந்த ஆனந்து கூட ஒருத்தையை வச்சிருக்காளே அவளும் தான், அத்தை மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், அவங்கள வந்துட்டு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பி இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் கோவிலில் யாரோ ஒரு லேடி வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு அந்த நடசாத்திர பூசாரி ஐயா வந்துட்டு என்ன இது கோயிலே பூட்டு போகிறோம், இங்கே யாரோ தூங்கிட்டு இருக்காங்க, ஏமா எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்ல, பார்த்தா அது நம்ம அபிராமி, என்னடா இது அபிராமிக்கு வந்த சோதனை, என்ன குடும்ப சரவணன் இது அப்படின்னு தான் இருக்குது, ஏமா நடசாத்த போகிறோம் இங்கே படுத்துட்டு இருக்கமா அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை ஐயா அதனால தான் இங்கே படுத்துட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, நடசாத்த போகிறோமா அப்படின்னு சொல்ல, நான் இங்கே வேணால் தங்கிக்கிறேன் அப்படின்றாங்க, உங்களை பார்க்க பெரிய இடத்து ஆளு மாதிரி தெரியுது, எதுவும்மா குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அபிராமி ஒரு மாதிரி யோசித்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.